வசந்த அழைப்பில் குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி பிறவி மேதைகள் குறித்து மொழிப்பிரியன் அப்துல் ஹமீத் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 24610221. வெளியூர் மற்றும் அலைபேசியிலிருந்து தொடர்பு கொள்ளும் நேர்கள் 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு சேர்த்து அழைக்கவும். உடன் உரையாடுகிறார் வடலூர் வாசகர். நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது. நன்றி சௌமியா. வணக்கம் நேயர்களே. இன்று குழந்தைகள் தினம். குழந்தைகள் அனைவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பது நமது பொன்மொழி. சன் இஸ் த ஃபாதர் ஆஃப் எ மேன் என்ற ஆங்கில பழமொழியும் உண்டு. ஆனால் கோடியில் ஒரு குழந்தை தான் பிறவி மேதைன்னு சொல்கிறோம். ஏன் இந்த முரண்பாடு? எதனால் இந்த வேறுபாடு? நாம் இதுவரைக்கும் எந்தெந்த இடங்களில் வழி தவறி இருக்கிறோம்? எல்லா குழந்தைகளுமே மேதைகள் ஆக முடியாதா? ஆக முடியும்னா அதற்கான வழிமுறைகள் என்ன? அவற்றை நாமும் கடைபிடித்து நம்முடைய குழந்தைகளும் மேதைகளாக, சான்றோர்களாக, அறிவியல் அறிஞர்களாக, பெரும் தலைவர்களாக உருவாக்க முடியுமா? இது போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்க நம் நிலையத்திற்கு வந்திருக்கிறார் மொழிப்பிரியன் அப்துல் ஹமீத். இவர் 28 நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளில் நடைமுறையில் உள்ள கல்வி முறைகளை ஆய்வு செஞ்சிருக்காரு. அதோட மொழி ஆய்வும் உளவியல் ஆய்வும் செய்து வந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயா இப்போ அதான் கேள்வியே முழுமையாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி குழந்தைகளை எப்பயாவது ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஒரு நம்ம கணித மேதை ராமானுஜம் இருக்காரு. அவரை தான் இன்னமும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கணித மேதை ராமானுஜம்னு சொல்கிறோம். அவரை பற்றி குறிப்புகள் அப்பப்போ வாராந்திர சஞ்சிகைகளில் வருது, மாதாந்திர சஞ்சிகைகளில் வருது. அதை பற்றி தவறு இல்லை. அவருடைய கணக்கு புத்தகங்களை இன்னமும் அந்த தலைகளை வச்சு பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு கொண்டு இதுதான் இருக்கிறாங்க. இன்னமும் புதுசாக அதுலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய மேதைகளை பார்க்குறோம். அப்துல் கலாம் பெரிய மேதையாக பார்க்குறோம், தாமஸ் ஆல்வா எடிசனை சொல்கிறோம், ஜிடி நாயுடுவை மேதையாக சொல்கிறோம் இல்லைங்களா? இப்படியே ஒருத்தர் பெரியரை பார்த்து அப்படியே வேந்து போயிட்டு நமக்கு வளர்ச்சி இல்லாமல் போகுது. நம்ம குழந்தைகளும் அந்த அளவுக்கு வளர முடியல. ஓரளவுக்கு ஏதோ போய் அவங்க ஒரு சின்ன வெற்றிகளை அடைந்து அதிலேயே அவங்க திருப்திப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க, அப்படியே போயிடுறாங்க. அது மாதிரி தான் பெரும்பான்மையை பார்க்குறோம். இதுக்கு ஏன் இந்த வித்தியாசம் எதனால வந்தது இப்படி? சரி, முதலில் அனைவருக்கும் என்னுடைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்திசாலிகள் பிறப்பதில்லை, புத்திசாலிகள் உருவாக்கப்படுகிறார்கள். அப்போ இன்னைக்கு நாம செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, குறிப்பாக பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னா, நாம குழந்தைகளுக்கு என்ன திறமை ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிக்க தவறிட்டோம். இப்ப நம்மளே உதாரணமா எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இயல்பு திறமைன்னு ஒரு திறமை இருக்கும். ஆனா நம்ம படிச்சது ஒரு ஃபீல்டு, வேலை செய்யறது ஒரு ஃபீல்டு. நாம சாதிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் பணத்தை மட்டும்தான் சம்பாதிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம என்ன சாதிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அப்போ நம்மளுடைய குழந்தைகளோட ஒரு திறமையும் அதே மாதிரி இருக்கும். அதே இது நம்ம பெற்றோர்கள் நாம என்ன தவறு செஞ்சோமோ அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும் தவறுகளை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. ரொம்ப அழகான வரிகளை சொல்றாங்க. புத்தகம் படிப்பது படிப்பில்லை, உங்கள் குழந்தைகளுடைய உள்ளிலுள்ள ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதுதான் உண்மையான கல்வி. புத்தகம் படிப்பது படிப்பில்லை, குழந்தைகளுடைய உள்ளிலுள்ள ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருவதுதான் உண்மையான கல்வின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நம்ம குழந்தைகளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. ஒன்னும் சொல்ல போனா நம்ம மறக்கடிச்சிடறோம். அதுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன்னா, ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல தாத்தா பாட்டி இருந்தாங்க. அந்த தாத்தா பாட்டிகளுக்கு குழந்தைகளே இல்லை. உடனே என்ன செய்யறாங்க? ஒரு பூனைக்குட்டி எடுத்து வளர்க்குறாங்க. அந்த பூனைக்குட்டிக்கு நல்லா பாலும் விதவிதமான உணவுகள்லாம் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த பூனை நல்லா கொழு கொழுன்னு வந்துடுது. ஆனா அந்த ஒரு வருட காலத்துல அந்த பூனை தனக்கு உள்ள இயல்பு திறமையான அந்த வேட்டையாடும் திறனை மறந்துருச்சு. ஏன்னா அதற்கான வாய்ப்புகளே கிடைக்கல. வேட்டையாடினத்தானே வேட்டையாடுற சக்தி அதுக்கு கிடைக்கும், வேட்டையாடுற திறமை அதுக்கு தெரிய வரும். ஆனா அந்த திறமையை அதுக்கு வெளிக்காட்டுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. உடனே என்ன செஞ்சாங்க? ஒரு நாள் என்ன செய்து இப்படியே போயிட்டே இருக்கும்போது தாத்தா பாட்டி இறந்துடுறாங்க. இறக்கும்போது இந்த பூனைக்கு என்ன செய்யணும்னு தெரியல. பசி எடுக்குது, எலிய வேட்டையாட நினைக்குது, ஆனா வேட்டையாட முடியல. அப்போ மறுபடியும் முயற்சி செய்து முடியல. கடைசியா அந்த பூனை இறந்து போயிருது. அப்போ இதே மாதிரி தான் நாம பெற்றோர்களும் என்ன செய்யறோம்?
குழந்தைகளுக்கு உண்மையான ஒரு திறமை இருக்கும், அதை வந்து நம்ம வெளிக்காட்டுறதில்ல, மறக்கடிச்சிடறோம். இப்படி திறமை இல்லாத குழந்தையால எப்படி சாதனை குழந்தைகளா உருவாக முடியும் அப்படின்னு சொல்றது நமக்கு கேள்வி. அப்போ இந்த திறமைய நாம எப்படி வெளிக்கொண்டு வரோம்னா, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஐயா, நான் உங்கள்கிட்ட வந்து கவுன்சிலிங் வரணும், என் பையன் வந்து 4ஆம் வகுப்பு படிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா, என்னம்மா விஷயம், நீங்க வாங்கன்னு சொன்னோன்னே அவங்க வந்தாங்க. வந்தபோது சொன்னாங்க, என் பையன் வந்து சேட்டை தாங்கவே முடியல, இது வரைக்கும் ஒரு 6 மொபைல் போனை வந்து உடச்சு போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் என்னன்னு கேட்கறேன், நீங்க வெளியே உட்காருங்கன்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சேன். அந்த பையன் சொன்னாப்புல, ஐயா நான் வந்து உடைச்சிட்டேன், ஆனா இது உள்ளக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையினால நான் இது பண்ணேன். அப்ப நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் தனியா ஒரு படிப்பு இருக்கு, அதை படிச்சுட்டு நீ அதுக்கப்புறம் செஞ்சா நல்லா இருக்கும், அம்மாவுடைய இதை வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்றேன். இல்லைங்கய்யா, நான் வந்து ரொம்ப ஆர்வ மிகுதியால நான் என்ன செஞ்சேன், ஒரு கத்தியை வச்சு நான் இது கலட்டும் போது அது உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சொந்தமா காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு டூல்ஸ் கிட் வாங்கி நான் திறந்து இப்ப கரெக்டா மூடிட்டேன். எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்லாம் ரொம்ப உயிர். நான் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை பார்த்தாலும் அதுல உள்ளக்கு என்ன இருக்குன்னு எனக்கு வந்து பார்க்கணும்னு ஆசையாவே. எத்தனை வயசுங்க அவருக்கு? அவருக்கு வந்து 9 வயசு. 9 வயசுலயே அவருக்கான இலக்கையை வந்து அவர் நிர்ணயித்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பையனுக்கு வந்து ஐடில, அதாவது எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து நல்ல ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு, இந்த பையன் பாத்தீங்கன்னா 25 வயசுல ஒரு சாதனையாளரா உருவாகும் அப்படின்னு சொன்னேன், சயின்டிஸ்டா ஆவான்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த உருப்படாத தெண்டப்பையில நீங்க வந்து சாதனையாளர்கள் சயின்டிஸ்ட் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா, அந்த பையனுக்கு, உங்க பையனுக்கு வந்து ஒரு திறமை இருக்கு, அந்த எலக்ட்ரானிக்ஸ்ல நல்ல ஆர்வம் இருக்கு. நீங்க என்ன செய்யணும், அந்த பையனை வந்து அந்த திறமையில ஊக்குவிக்கணும். நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு பக்கம் பள்ளிக்கூட படிப்பு இருக்கட்டும், ஆனா அதே சமயத்துல ஒரு மொபைல் ஷாப்ல போய் நீங்க ரிப்பேருக்கு அதற்கான வழிகளை வந்து நீங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 மாசம் கழிச்சு எனக்கு போன் பண்றாங்க, நீங்க சொன்னது மாதிரி நான் வந்து அந்த குழந்தைய இது பண்ணிட்டேன், ஒரு மொபைல் கடையில கேட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருமையோட சொல்றாங்க, என் ரிலேஷன்ல யாருக்கு மொபைல் ரிப்பேர் ஆனாலும் அந்த பையன் தான் செய்யறான் அப்படின்னு சொல்லி பெருமையோட இருந்தாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும், ஒருவேளை அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையினுடைய திறமைய கண்டுபிடிக்காம, அதாவது நீ மொபைல எடுத்தேன்னா இனிமே உனக்கு சூடுதான் போடுவேன்னு சொல்லி சூடு போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த திறமை அன்னைக்கே மறைஞ்சு போயிடும். அதோட மட்டும் இல்ல, அவர் திறமையை வந்து அமுக்குனதுனால அவர் வேற விதமான கோப செயல்களில் ஈடுபட்டு கெட்ட பிள்ளைன்னு பேர் வாங்கிடுவாரு இல்லீங்களா? அப்படித்தானே ஆகிட்டு இருக்கு இப்ப. அப்போ இந்த மாதிரி நாம வந்து மறக்கடிச்சிடறோம். அப்போ நாம வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கணும், ஒருத்தருக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ஊக்குவிக்கணும். இதத்தான் வந்து நாமெல்லாம் இஸ்ரேல் நாட்டை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட அந்த நாடு உருவாகி 68 வருடங்கள் தான் ஆகுது. அந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணாத உலகத்துல எந்த ஒரு மனிதனுமே கிடையாது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த நாட்டுல வந்து எப்படி குழந்தைகளை உருவாக்குறாங்க, எப்படி அவங்களால சாதிக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க திறமையின் அடிப்படையில குழந்தைகளை உருவாக்குறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, 3ல இருந்து 12 வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து விவசாயத்துல ஆர்வம் இருக்குன்னு சொன்னபோது அந்த விவசாயம் சம்பந்தமான துறையை மட்டும்தான் சொல்லி தருவாங்க. அதாவது வரலாறு, வணிகம் சொல்லக்கூடிய இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்ல. அதே மாதிரி ஐடில ஒரு குழந்தை வந்து நல்ல ஆர்வமா இருக்குன்னா ஐடி கம்பெனில பயிற்சி அளிக்கக்கூடிய நிலைமைக்கு கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து விளையாட்டுத்துறையில ஆர்வமா இருக்குன்னா விளையாட்டுத்துறை சம்பந்தமான இதை மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாங்க. படிப்புன்னு சொல்றத சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அடிப்படையான விஷயங்கள், மொழின்னு சொல்லக்கூடியது, கணக்குன்னு சொல்றது சொல்லி தருவாங்க. ஆனா மெயினா அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 5 வயதுல ஒரு குழந்தை விவசாயத்துறையில காலடி வைக்குது, 25 வயசுல சயின்டிஸ்டா வெளியே வந்துருது. ஏன்னா தன்னுடைய 20 வருஷ காலத்துல அது வந்து என்ன தாவரம் இருக்கு, என்ன மரங்கள் இருக்கு, என்ன செடிகள் இருக்கு, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேறாக ஆராய்ச்சி செய்து சயின்டிஸ்ட் ஆயிருது. 40 வயசுல நோபல் பரிசு வாங்கிருது. நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், 10வது முடிச்ச உடனே 11வதுல என்ன குரூப் எடுக்கணும், 12வது முடிச்ச உடனே காலேஜுக்கு என்னென்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் மேற்படிப்பு என்ன செய்யணும் தெரியல. அதுக்கப்புறம் மேற்படிப்பு முடிச்ச உடனே என்ன வேலைக்கு போறது, என்ன படி இது பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கே வயதாயிடுது, அதற்குள்ளே வயது 22, 24 வயதாயிடுது. இப்படி கேள்விக்குறியாவே போகக்கூடிய நம்மளுடைய ஐயா இப்போ வந்து அழகா வந்து எந்த முறைகள்ல நம்ம வழி தவறணும், அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேல் நாட்டை பத்தியும் ஐயா சொல்லிட்டு வந்தீங்க. அது போல நீங்க வந்து சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிற வகையில உங்களுடைய பிள்ளை அக்ரம், 10 வயது அக்ரம் இங்க வந்திருக்கிறாரு. அப்பப்பதான் இருக்கிறேன் நீ கொஞ்சம் இருமி காட்டிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து தற்போது 400 மொழிகள்ல எழுத படிக்க தட்டச்சு பழகிட்டு இருக்காரு.
அதுக்கு மேல வந்து பேசுறதுக்கு 40 மொழிகளில் பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. அதோட பஞ்சாப்ல 2014 நடந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்ல அதற்கான நீதிபதிகள் அரசு அதிகாரிகளுக்கு முன்பாக அப்போதைக்கு 50 மொழிகளில் தட்டச்சு செஞ்சு வேர்ல்டு யங்கஸ்ட் மல்டிலிங்குவல் டைப்பிஸ்ட்டுங்கிற பட்டத்தை பெற்றிருக்கிறாரு. இப்போ இந்த மாதிரி பண்ண அந்த அக்ரம் இங்கே இருக்கிறாரு, அவர்கிட்டையும் பேசுவோம். அக்ரம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு இப்போ கேட்குற கேள்வியை எத்தனை மொழிகளில் நீங்க இப்போ சொல்லுவீங்க? ஒரு 46 மொழி எனக்கு பேச தெரியும். அந்த கேள்வி அப்படியே கேளுங்க பார்ப்போம். வரிசையா 46 மொழிகளை சொல்லுங்க. தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மலையாளம், சுகமானோ, சுகமான. தெலுங்கு, ఎలా ఉన్నారు? బాగున్నాను. కన్నడ, హెగిదీరా, చెన్నాగిదీని. కొంగని, కసోసై, హావరసా. ఒడియా, కమితి అచ్చంతి, మూబొల అచ్చి. హిందీ, कैसे है? ठीक हूँ. भोजपुरी, का हाल बा? सब बढ़िया बा. संस्कृत, भवन कतम अस्ति? सम्यक. बंगाली, केमन आछे? भालो आछे. असामीस, केने आछे? बाले आछो. गुजराती, तमे केम छो? मने सारू छे. पंजाबी, तुसी ईदन हो? मैं ठीक हूँ. नेपाली, कैसा? ठीक छा. मराठी, कैसे हाथ? मैं ठीक है. उर्दू, क्या हाल है? ठीक हूँ. बर्मिश, नी कांगला, नी कांग पादे. सिंगल, कोमद, कोंदाई. दिवही, इखने, रनगलुख. पस्तो, संगयास्त, खयास्त. चाइनीस, नी हाव मा, वो हेन हाव. रशियन, कागडिला, करसो. बोस्नियन, काकोस्ता, दोब्रा. जपानीस, गेंकी देस्का, गेंकी देसुवा. ताई, सबाई माई, सबाई केमर, सक्सबाई, सक्सबाई. Malay, apa kabar? Kabar baik. Filipino, kamusta po kayo? Mabuti. Persian, Farsi, Chatori, Kubum, Arabic, Saudi, Kelohal, Tamam, Arabic, Oman, Kehala, Kwaisa, Arabic, Kuwait, Slonak, Zain, Arabic, Egypt, Isaiah, Kwaisa, Hebrew, Muslim, Ha, Tautuda, Turkish, Nasisin, Ben Ima, Greek, Posista, Policala, Italian, Kamasta, Molto bene, grazie. Spanish, como estás? Bien, gracias. French, como te live? Je vais bien. German, we get a season, me get a good. English, how are you? I am good. Georgian, Rokarhar, Kargada. Armenian, inch versus Lavemma. Tagalog, como está ka? Mayosa. Portuguese, como vai você? Muito bem. Sarastra, tu me conhece minha? Saurium. ஆஹா, இதை கேட்கிற எல்லா நேயர்கள், எல்லா பெற்றோர்கள் சார்பாகவும் நம்மளும் கைத்தட்டணும். இந்த குழந்தைகள் தின நிகழ்ச்சியில ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இது போல எல்லா பிள்ளைகளும் வரணும். என்ன அக்ரம்? செய்வோமா? சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து செய்யலாம். அதுக்கான முயற்சிகளை எடுப்போம். அதற்காகத்தான் முன்மாதிரியா உருவாக்கி இருக்கேன். எல்லா குழந்தைகளும் இந்த குழந்தைய பார்த்து எல்லா குழந்தைகளும் தானும் திறமையோட வளரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவ்வளவு முன்மாதிரியா வச்சிருக்காங்க. ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வருக, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குழந்தைக்கு அக்ரமுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். யாருங்க பேசுறது? பெருகமணியிலிருந்து முகமது இப்ராஹிம் பேசுறேங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க. சிறப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. அதாவது நம்ம வந்துட்டு இந்த குழந்தை வச்சு இத்தனை பாசல் நீங்க மனப்பாடம் பண்ணிருக்க, இதே வந்து ஒரு பெரிய ஒரு ரொம்ப உள்ள பூரிச்சு போயிட்டேன். அப்படியே குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு பதிவு ஒரு நான் கேட்டிருக்கிறேன். பிறந்த குழந்தை 1 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் அதுல என்ன பாக்குதோ அந்த பாக்குறத பூரா அப்படியே கிரகிக்குன்னு சொல்லி, அதே மாதிரி 3 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் அது என்ன கேக்குதோ அந்த கேக்குறது பூரா அப்படியே உள்வாங்கிக்கிறது. அந்த ஆனா இந்த 7 வயசு 3 வயசுல 7 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துகிட்டு அதிகபட்சமா வந்துட்டு அந்த டிவியில நடக்கக்கூடிய அந்த சண்டை காட்சிகள், காட்சி இதெல்லாம் ஏன்னா இதோட ரியாக்ஷன் எப்ப காட்டுங்கன்னா 20 வயசு காட்டுங்களா. அந்த குழந்தைய பத்தி ஆராய்ச்சி செஞ்சவர் வந்து பேசுறாரு. இங்க ஆராய்ச்சி செஞ்சவர் தான் இங்கே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அதுக்காக கூப்பிட்டுருக்கோம் அவரை. ஒரு சின்ன கேளுங்க. அதாவது வந்துட்டு குரான்ல வந்து குழந்தைய பத்தி இறைவன் வந்து சொல்லி காட்டுறான். அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண சொல்றான். என்கிட்ட கேளுங்க அப்படின்னு என்ன கேட்கறதுனால என்னுடைய மனைவிகளும் என்ன குழந்தைகளையும் கண்குளிர்ச்சியை தருவாயாக அப்படின்னு சொல்லி இறைவன் நம்ம வந்து கேட்க சொல்றான். ஆமா, அதாவது ஒரு தந்தை வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து விட்டு செல்லக்கூடிய செல்வங்கள் வந்து மிக சிறந்த செல்வம் வந்து கல்வின்னு சொல்லி நபிகள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் வந்து கேள்வி என்ன கேட்க வரேன்னு சொன்னா,
அதாவது குழந்தைகள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய திறமைகள் வந்துட்டு ம். எந்த வகையில அவங்க திறன் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கறத வந்து நான் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம், அதுக்கு எந்த விதத்துல நம்ம வந்து குழந்தைகளுக்கு நம்ம ஊக்குவிக்கணும் அப்படிங்கறத வந்து. ரொம்ப நன்றிங்கய்யா, அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்கய்யா. எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறாரு, அந்த திறமையை எப்படி புரிஞ்சுக்க முடியும் கேக்குறாரு. அதாவது ம். நம்ம குழந்தைகளை வந்து சாதனை குழந்தைகளாகவும் மேதைகளாகவும் உருவாக்கணும்னா 4 விஷயங்கள் தேவைப்படுது. ம். என்னன்னா, முதல்ல நல்லொழுக்க கல்வி, ம். 2வது திறமைக்கான கல்வி, 3வது ம். மொழிக்கல்வி, ம். 4வது மூளைத்திறனை மேம்படுத்துதல். இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்களை நீங்க கடைபிடிச்சுக்கிட்டாலே அந்த குழந்தைகளை சாதனை குழந்தைகளா உருவாக்கிடலாம். சரிங்க. இப்ப அதுக்கான அந்த கேள்விகளை வந்து நம்ம தொடர்ந்து கேட்போம். சரிங்க. அதுவும் நீங்க விளக்கம் சொல்லணும். சரிங்க. அதுதான் முக்கியமா 2வது பகுதிக்கு அதுதான் நீங்க சொல்ல போறீங்க. சரிங்க. இப்ப அதற்கு முன்னாடியாக இப்ப தம்பி வந்து 5ஆம் வகுப்பு படிச்சிருக்காரு சரிங்க. நம்ம கல்வி திட்டத்துல. இப்ப அதுக்கு மேல என்ன படிக்கிறாரு, எங்க படிக்கிறாருங்க? இப்ப பையன் வந்து இஸ்ரேல் நாட்டுல வந்து படிச்சிட்டு இருக்கான். ம்ஹும். அது வந்து ஆன்லைன் எஜுகேஷன்ல இருந்து படிச்சிட்டு இங்க இருக்கான். இருந்துகிட்டே அங்க படிக்கிறாரு. இங்க இருந்து படிக்கிறப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க எழுதுவாப்ல. இப்ப இந்த இஸ்ரேல் நாட்டு கல்வி திட்டத்துல நான் முன்னாடி சொன்னது மாதிரி திறமையத்தை ஊக்குவிக்கிறாங்க, அவர்களுடைய தனித்திறமையை ஊக்குவிக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அந்த திறமைய அவங்க வந்து ஊக்குவிச்சு கொண்டு போறாங்க. அது மாதிரி என்னுடைய பையனுக்கு லாங்குவேஜ்னாலே உயிர். அந்த லாங்குவேஜ் அவன் கத்துக்கிறதுக்கு அந்த நாட்டுல வந்து அவனுக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. அந்த பயிற்சியில அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா தான் சொல்லி தருவாங்க. எது அவனுக்கு வந்து திறமை இருக்கோ அதை மட்டும் அதிகமா சொல்லி தருவாங்க. பிடித்தமான துறையை வந்து அதிகமாக அதுக்கு மாதிரி ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் வந்து பாடத்திட்டம் வகுத்துருக்காங்க. ஓஹோ, அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை உருவாக்குறதுக்கு எல்லாமே கத்துக்கிறணும், எல்லாமே செய்யணும்னா அதுக்கு வந்து மூளைன்னு சொல்றது, அது மூளை வளர்ச்சின்னு சொல்றது ரொம்ப முக்கியமானது. அந்த மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்துறாங்க. அதை வந்து என்ன மாதிரி அதிகப்படுத்துறாங்கன்னா 3 விஷயங்கள்ல அதிகப்படுத்துறாங்க. அவங்க குழந்தைகளுக்கு வந்து இசைன்னு சொல்ற ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க, பன்மொழி பயிற்சியை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கணித பயிற்சியை கொடுக்குறாங்க. இந்த 3 பயிற்சிகளின் மூலியமாக அந்த குழந்தைகளுடைய ஐக்கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி கூர்மை மேம்படும் அப்படின்னு சொல்றதை கண்டுபிடிச்சு அதுலயே அவங்களுக்கு வந்து முயற்சி கொண்டு போய் செய்யறாங்க. சரிங்க. இசைனா எப்படிங்க கொடுக்குறாங்க? என்ன இசைனா? அதாவது இசைன்னு சொல்லும் போது நாம நினைக்கிற மாதிரி பாட்டு டான்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு பெண்ணு வந்து கர்ப்பமாயிட்டாங்களே உடனே தனியா ஒரு மையங்கள்ல வச்சு அந்த மையங்கள்ல பன்மொழி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி கருவில இருந்தே அதனுடைய பயிற்சி தொடங்கிறாங்க. அப்போ பன்மொழியை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இசை எந்த வகையில கத்துக் இசை வந்து நாம நினைக்கிற மாதிரி பாட்டு டான்ஸ் கிடையாது. அவங்க வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு சொல்றது கேட்க வைக்கிறாங்க. இதனால ஐக்கியூ லெவல் வந்து கூடுறதா நீ ஹங்கேரியன் ஜனங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. சரிங்க. அப்ப கணிதத்தை என்ன செய்யறாங்க? கணிதத்துல நாம நினைக்கிற மாதிரி ஒரு எப்படின்னா சும்மா வந்து சாதாரண ஒரு கூட்டல் பெருக்கல் கிடையாது. அவங்க வந்து மனக்கணக்கு. இப்ப நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்தவொடனே ஒரு இதை சொன்னோம்னா அழகழகா சொல்லிடுவாங்க. நம்ம கால்குலேட்டர் வச்சு அடிச்சுட்டு இருக்கோம். அந்த மனக்கணக்க அவங்க வந்து அந்த தாய் கணக்கு புதிர்களாக சொல்லி கணக்கு புதிர்களாக எப்படின்னா அதற்கு சொல்லுங்க. அதற்கு நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன், எப்படி கணக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு இங்க வந்து திருச்சியில இருந்து ஒரு ஆள் வந்து 3 நண்பர்கள் வந்து சென்னைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 நண்பர்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. 3 பேரும் சரி நம்ம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை வாங்குறாங்க. முதல் நண்பர் என்ன செய்யறாரு, 9 தோசை வாங்குறாரு. 2வது நம்பர் 15 தோசை வாங்குறாரு. 3வது நம்பர் தோசை வாங்குற சமயத்துல ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது. அப்போ 3 பேரும் சரி வாங்கலன்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்ப 2 பேரும் தான் தோசை வாங்கியிருக்காங்க, ஒரு ஆள் தோசை வாங்கல. இப்ப சரி நம்ம போகும்போது பசி எடுக்குது. அப்ப என்ன செய்யறாங்க, 3 பேரும் நம்ம வந்து பங்கிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஆளுக்கு 8 தோசை சாப்பிடுறாங்க. அப்ப சாப்பிட்டவன இந்த சாப்பிடாத தோசை வாங்காத ஆளு தான் சாப்பிட்ட அந்த 8 தோசைக்காக 24 ரூபாய் கொடுக்குறாரு. சரி, இந்த 24 ரூபாய எப்படி நீங்க வந்து பங்கிட்டு கொள்வீங்க அப்படின்னு சொல்றத கேள்வி. இதத்தை அந்த குழந்தைகளுக்கு கேட்க வைக்கிறாங்க. அதே மாதிரி கர்ப்பிணி தாய்களுக்கும் இந்த மாதிரி வினாடி வினா புதிர்கள் கணக்குலயே வந்து போற வைக்கிறாங்க. அப்ப அதற்கான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் நண்பர் எத்தனை தோசை வாங்கினாரு, 9 தோசை வாங்கினாரு. அவர் எத்தனை சாப்பிட்டாரு, 8 தோசை சாப்பிட்டாரு. அப்ப ஒரு தோசைக்கு உள்ள காசு அவருக்கு கிடைக்கும், 3 ரூபாய் கிடைக்கும். இன்னொரு ஆளு வந்து 15 தோசை இருக்கு, அது 8 தோசை சாப்பிட்டாப்புல 7 தோசைக்கு உள்ள காசு கிடைக்கணும், 21 ரூபாய். இந்த இதை வந்து அந்த தாய் சொல்லி இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகளையும் சொல்ல வைக்கணும். இதுதான் வந்து கணக்கு விடாணி வினா புதிர். இதுதான் வந்து குழந்தைகளுடைய மூளை ஆற்றலை வந்து அதிகரிக்கக்கூடிய. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப அதுக்கு 3வது விஷயம் சொன்னீங்களா, அதாவது இசை,
கணித புதிர். மொழினா என்னென்ன மொழி கத்துக்கலாம்? மொழின்னு சொல்லும் போது எப்படின்னா நாம நினைக்கிற மாதிரி அதாவது நம்ம முதல்ல வந்து அந்த கருவுல நம்ம இங்க வந்து ஆங்கிலம் தான் சொல்லிருக்கோம்னு நினைக்கிறோம். ஆமா, அதுதான் அவங்க வந்து அப்படி இல்ல. அந்த இது வந்து எதுக்காக சொல்லி கொடுக்குறாங்கன்னா நாளைக்கு வந்து அந்த குழந்தை வந்து லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஆகவோ ஒரு ஆசிரியராகவோ வர்றதுக்காக சொல்லி கொடுக்கல. அவங்க எதற்காக சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த மூளையினுடைய ஆற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னா அதாவது எந்த ஒரு கஷ்டமான மொழியையும் அந்த கருவிலேயே சொல்லி கொடுத்துட்டோம்னா எளிதா கத்துக்கிறோமா. உலகத்திலே கஷ்டமான மொழி சைனீஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு தாய் வந்து 1 வருஷம் கத்துக்கிட்டாங்கன்னா அந்த வயிற்றில் உள்ள குழந்தை ஒரே 1 மாசத்துல கத்துக்கிறோம். ஓஹோ, ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கரு உருவாகின சமயத்துல ஒரு கோடிக்கணக்கான நியூரான் செல்கள் உருவாகும். அது எல்லாம் வெற்றிடமாத்தே இருக்கும். நீ ஒரு ஒயிட் பேப்பர்ல இங்க் பெண்ணை வச்சு எழுதும் போது எப்படி உடனே பதியுதோ அதே மாதிரி அந்த கருவுல உள்ள இதுல வந்து உடனே அப்சர்வ் பண்ணிக்கிறோம் மூளையில. அதனால எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய ராமாயண மகாபாரதத்துல எடுத்துக்கிட்டாலும் கர்ப்ப காலத்திலேயே நிறைய பெரிய சாதனை இதுகள்லாம் உருவாக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அபிமன்யுடைய. ஆமா, அப்ப அந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதெல்லாம் உண்மையான விஷயங்கள். அப்ப இதுதான் இன்னைக்கு வந்து செயல்படுத்துறாங்க. நம்மளுடைய நாட்டுல அந்த மாதிரி செயல்முறையே கிடையாது. அப்ப அதனாலதான் நாம வந்து பின்தங்கி போயிட்டே இருக்கோம். அவங்க வந்து முன்னேறி இன்னைக்கு கல்வி முறையில உலக அளவுல பாத்தீங்கன்னா 92வது இடத்துல இந்திய கல்வி முறை இருக்கு அப்படின்னு சொல்றது நம்ம அனைவரும் அறிந்து வேதனைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. சரிங்க சரிங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கு. அப்ப அவங்களுடைய முறைகள் வேறு, நம்மளுடைய முறை. நல்லது. அதாவது இப்ப குழந்தை தாயாகிறதுக்கு முன்னாடிலேயே அந்த பெண் வந்து அந்த மொழிகள் பயிற்சி, மொழி பயிற்சி, இசை பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. கர்ப்பிணியான பிறகு அதை தொடர்ந்து வர்றாங்க இல்லீங்களா? அப்படி வரும்போது ஒரு முழுமையான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு குழந்தையை வந்து அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். குழந்தை பிறந்த பிறகும் அந்த பயிற்சி தொடங்குறோம். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கருத்திலேயே வந்து அந்த மொழிகளை கட்டுறதுனால பிறகு வரும்போது அவங்க எளிதா பேசவும் ஆரம்பிச்சுறாங்க. பேச ஆரம்பிச்சு குழந்தைய பேசுறாங்க. ஏன்னா கருவிலேயே கட்டுக்கிட்டு வர்றாங்க. அதனால வந்து குழந்தைய பேச எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால 3 மொழி பேசக்கூடியவங்க உலகத்துல அதிகமா இந்த நாட்டுல தான் இருக்காங்க. 99% 3 மொழி தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஆங்கிலம், அரபிக், ஹீப்ருன்னு சொல்லக்கூடிய. அது தவிர இன்னொரு மொழி அது வந்து இன்னொரு இது பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ், பிரெஞ்சுன்னு சொல்லி மற்ற மொழிகளையும் அவங்க வந்து கத்துக்கிறாங்க. 5 மொழி பேசக்கூடிய அதிகமான பேர் இருக்காங்க. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா ஒரே விஷயத்த மட்டும் சொல்றேன், அவங்க எல்லாமே கத்துக்கிறது தாய்மொழியில தான் கத்துக்கிறாங்க. தாய்மொழி ஹீப்ருன்னு சொல்லக்கூடியதுல கத்துக்கிருக்காங்க. நல்லதுங்க. அதுதான் அவங்களுடைய சிந்தனை ஆற்றலை வெளிப்படுத்துது. அருமையா சொன்னீங்க. இப்போ ஒரு விளம்பரத்தோட ஐயா நீங்க அழகா சொல்லிட்டு வந்தீங்க. அந்த இஸ்ரோடைய பாடத்திட்டம் வந்து அவங்க வந்து தாய்மார்களை வந்து அவர்கள் கர்ப்பத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவர்களை வந்து 3 விதமான விஷயங்கள்ல அவங்க வந்து திறமைகளை வளர்த்து விடுறாங்க. அவங்கள வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு இசை, அது தவிர கணித புதிர்கள், அப்புறம் ஒரு மொழிகள் 6 மொழிகள்ல அவர்களை வந்து வல்லமையா உள்ளவராக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது தவிர மொழிகள்னு சொல்லும்போது 6 மொழிகள்ல முக்கியமா வந்து அவர்களை வந்து நல்லா தயார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுலயும் 99% மக்கள் வந்து 3 மொழிகள்ல வல்லவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் இது மாதிரிலாம் சொல்லிட்டே வரும்போது அந்த பிள்ளைகள் அம்மாவுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க, அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு அந்த பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வர்றீங்க. அந்த குழந்தைகளை வந்து இப்ப நம்ம முகமது இப்ராஹிம் சொல்லும்போது கூட 3 வயது வரைக்கும் ஒரு அறிவு, பார்வை அறிவு, அதற்கு பிறகு வந்து கேள்வி அறிவு அப்படின்னு சொல்றாரு. அதுபோல அந்த குழந்தை பிறந்த பிறகு அவர்கள் என்னென்ன மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க அங்க இஸ்ரேல் திட்டத்துல? குழந்தை பிறந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க இசை என்பது கட்டாய பாடம். அந்த நாட்டுல இசை வந்து கத்துக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அது மாதிரி மொழி வந்து கட்டாய படமா இருக்கு. பன்மொழின்னு சொல்லக்கூடியது கட்டாய படமா இருக்கு. அந்த இதை வந்து அவங்க செயல்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் எந்த குழந்தைக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது வழியே என்ன செஞ்சாங்க கொண்டு போறாங்க. இப்ப அந்த திறமையை வந்து எந்த வயதுலயா கண்டுபிடிக்கிறாங்க? 3 to 12 வயசுக்கு இடைப்பட்டிருப்பாங்க. ஓஹோ, அந்த வயதுல கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இந்த மொபைல் போன் ஆராய்ச்சியாளர் நம்ம சயின்டிஸ்ட் இருக்காரு, அவர் வந்து அந்த 9 வயதுல அவரை கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி அம்மாவுக்கு அந்த வந்து தொந்தரவாக இருந்தது, அதுதான் அவருடைய உயர்வான விஷயம், அவருடைய இலக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு அவரை வந்து வழி நடத்திருக்கீங்க. இப்ப அவங்க வந்து அந்த வயதுக்குள்ள, அதாவது 12 வயது வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கு. இது வந்து திறமையை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி திறமை இருக்கு. சிலவங்களுக்கு இப்ப டிராயிங்னு சொல்லும் போது எளிதா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா ஆமா. ஆனா இதே மாதிரி சில குழந்தைகளுக்கு இப்ப தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமான இதா இருக்கும். சரிங்க சரி. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக நம்ம பொறுமையோட இருந்து அதுக்கான நேரம் வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்துறது. அப்ப திறமைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சில டிப்ஸ் தர்றேன். ஓஹோ. ஆமா, என்ன செய்யணும்னா முதல்ல குழந்தைகள் பேசுறத நம்ம பெற்றோர்கள் காது கேட்கணும். முதல்ல அவங்க என்னென்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கெல்லாம் நாம வந்து தரவா பதில் சொல்லணும். ஓஹோ, ஒரு ஹோமியோபதி டாக்டர் மாதிரி அதெல்லாம் கூட ஒரு நோட்டு போட்டு குறிச்சு வச்சுக்கலாம், மறந்து போயிடும் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா
குழந்தைகளை லீவ் விட்டாங்கன்னா வீட்டுல உட்காரவே விடக்கூடாது, வெளியில நல்லா வந்து விளையாட விடணும். இயற்கையான வெளிச்சமும் காற்றோட்டம் தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை வந்து உருவாக்கும், அந்த சிந்தனைகளை உருவாக்கும். அதுக்காக நம்ம வந்து வெளியில விடணும். வீட்டிலேயே வச்சிருந்தோம்னா அந்த திறமைகளை வந்து வெளிப்படுத்தாது. அதே மாதிரி குழந்தைகளை நல்லா பீச்சுக்கு கூட்டிட்டு போய் நல்லா வந்து குளிக்க விடணும். சரிங்க. பீச் இல்லாதவங்க குளத்துல குளிக்க வைக்கலாம். குளம், ஆறு. அது ஏன் சொல்றேன்னா, இந்த பீச்ல குளிக்கும் போது ஆத்துக்கு தான், இதுக்கு கடலுக்கு தான் போகணுங்கிறீங்க. கடலுக்கு. ஏன்னா அதுல உள்ள உப்பு வந்து நம்மளுடைய நெகட்டிவ் சிந்தனைகளை குறைக்கும். ஓஹோ. குளிச்சு முடிச்சோன்னா பாசிட்டிவ் சிந்தனைகள் உருவாகும். ஓஹோ. அப்படி சொல்ற விஷயங்கள். சரிங்கய்யா, எல்லாரும் வந்து கடலுக்கு போலன்னா தண்ணியில இல்லாதவங்க கடல் கல் உப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அது வந்து தண்ணியில போட்டு அது குளிச்சோம்னா இதாகும். உப்பு தண்ணியில குளிச்சும் போது ஒரு வித்தியாசமா சொல்றீங்கய்யா. நாங்கெல்லாம் குளிக்கிறது தான் சொல்றோம், சாதாரண குளிக்கிறது தினமும் குளிக்கணும்னு. நெகட்டிவ் முன்னாடி நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா திருஷ்டி சுத்துறதுக்கு உப்பை வந்து திசை சுத்துவாங்க. ஏன் அப்படின்னா அந்த உப்பு வந்து இந்த நெகட்டிவ் இதை வந்து தாட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்றாங்க. சரிங்க. ஒரு பக்கெட்ல வந்து உப்பு போட்டு கரைச்சு உப்பு போட்டு குளிச்சு போடுறோம். கண்ணுல படாம கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கணும். இப்ப உப்பு போட்டு குளிச்சுட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊத்தி கழிக்கலாமா? இல்ல இல்ல, அந்த இது குளிச்சிட்டதுக்கு அப்புறம் அப்படியே இருக்கணும். அப்படியே இருக்கணும். ஓஹோ. அந்த மாதிரி செய்யணும். சரிங்க. அது மாதிரி பீச்ல பாத்தீங்கன்னா நல்லா ஓட விடணும், வெறும் காலோட ஓட விடணும், மணல்ல. ஆமா, அந்த பாதத்துக்கும் மூளைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அக்குப்ரெஷர் முறைப்படி இந்த மூளையினுடைய புதிய புதிய ஆற்றல்கள் வரும். அது மாதிரி கார்டனுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டு போகணும். கார்டனுக்கு எதுக்கு கூட்டிட்டு போகணும்னா, அந்த கார்டன்ல போனவன அவங்கள வந்து சுதந்திர பறவையா விட்டுறணும், செருப்பை கழட்டிட்டு விட்டுறணும், ஷூ எதுவுமே போடக்கூடாது. சரிங்க. அப்படி போகும்போது அவங்க வந்து என்னென்ன புல்வெளியில நடக்கணும், பட்டர்ஃபிளை பிடிக்கணும், பூவை பறிக்கணும், இந்த மாதிரி அவங்க இதுலயே விட்டும் போது புதியான சிந்தனைகள் வரும். அது மாதிரி ஜூ வந்து மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டு போகணும். அந்த ஜூல வந்து ஒவ்வொரு மிருகங்களையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள புதுசான ஒரு இது சிந்தனைகள் உருவாகும். அடுத்து என்னன்னா, நாம பெற்றோர்கள் பக்கத்துலயே நம்ம குழந்தைகளை வச்சிருக்க கூடாது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாசம் அம்மா வழியில தாத்தா பாட்டி வீட்டுல விடணும். அப்போ அவங்க அந்த சமயத்துல பெற்றோர்கள் யாரும் அவங்க கூட இருக்கக்கூடாது. அவங்கள வந்து தனியா அந்த தாத்தா பாட்டியோட பழக விடணும். அப்போ தாத்தாவின் ஆலோசனைகளும் பாட்டியின் அரவணைப்பும் கிடைக்கும். அதன் மூலியமா அவங்களுக்கு புதிய சிந்தனைகள் ஏற்படும். இப்ப நாளைக்கு அதே ஒரு திறமையை வெளிப்படுறதுக்கான வாய்ப்பையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது. அதுக்கடுத்து கடைசியா நான் என்ன சொல்றேன்னா, கதைகள் மூலியமாக கற்பனை திறனையும் செயல்திறனையும் நம்ம வந்து தூண்டலாம். அது கதை சொல்வதில் வல்லமை உள்ளவர்கள் நம்ம தான். ஆதி காலத்துல இருந்து நிறைய கதைகள் சொல்லி வளர்த்திருக்கோம். ஜீஜாபாயை பத்தி நம்ம தெரியாது நிறைய பேருக்கு. ஏன்னா சிவாஜியை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வீர சிவாஜியை பத்தி. அவங்க அம்மா வந்து அந்த வீர சிவாஜியை உருவாக்கி இருக்காங்க. நாம அவரு பத்தி தான் படிச்சிருக்கோம். அவங்க அம்மா தான் இதுக்கு முக்கிய காரணமே. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சின்ன வயசுல இருந்து கதைகளாவே சொல்லி அந்த நல்லொழுக்கம் மிக்க ஒரு மன்னனாவும் வீரமிக்க மன்னனா உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ரைட் சகோதரர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், விமானம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி. அவங்க அம்மா என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க சின்ன வயசா இருக்க சமயத்துல நிறைய கற்பனை கதைகள், தேவதை கதைகள் சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் கேட்டிருக்காரு, அம்மா ரெக்க இருந்துச்சுன்னா தேவதைகள் பறக்க முடியுது, எனக்கு ரெக்க இல்லையே, எனக்கு ரெக்க வச்சோம்னா நான் பறக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுதான் பிற்காலத்துல அவர் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படை அமைஞ்சிச்சு. தாமஸ் ஆல்வா எடிசன் அதே மாதிரி அவங்க அம்மா இதுல அவர்லாம் வித்தியாசமான இதுல, அதாவது எப்படின்னா, ஒரு கோழி வந்து முட்டை போட்டு அடகாத்துக்கிட்டு இருக்கு. அத வந்து கேக்குறாரு, கோழி உட்கார்ந்து அடகாக்கும் போது குஞ்சு பொறிக்குது, நான் உட்கார்ந்து அடகாத்தனா குஞ்சு பொறிப்பனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கேள்விகளுக்கா நம்ம வந்து பதில் சொல்லணும். அதுதான் வந்து பிற்காலத்துல விஞ்ஞானிகள் ஆக்கும். இந்த மாதிரி நம்ம எதுவுமே செய்யறது இல்ல. நம்ம ஒரு குழந்தைய ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா, என்னத்த ஒரு இது கேக்குற ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களை அடக்கிடுறோம், அவங்களை முட்டாள்னு சொல்லிட்டு இருக்கோம். திருப்பி திருப்பி நம்ம சொல்லுவதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ முட்டாள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்கள வந்து நம்ம மட்டம் தட்டியே இது பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கு அந்த இது வெளிப்படாம போயிருது. அப்ப தயவு செய்து பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி முறைகளை கடைபிடிச்சு அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்து வந்து இந்த கதைகள்ல வந்து நம்ம சாதாரண நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப உதாரணமா பாட்டி வடை சுட்ட கதைய, நிலாவில பாட்டி வடை சுட்ட கதையை சொல்றோம். சொன்ன உடனே அதே கதைய குழந்தைகளுக்கு திரும்ப சொல்லுங்க. அந்த குழந்தைய எப்படி சொல்லுவாங்க, மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. பாட்டி வந்து சேலை உடுத்துச்சு, பாட்டி வந்து வளைய போட்டிருந்தாங்க, அந்த கற்பனையோட அந்த கற்பனையத்தை விதைக்கணும். இதைத்தான் வந்து நான் ஆர்மீனியா நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுல வந்து பள்ளிக்கூடங்கள்ல இந்த கதைகள் மூலியமா தான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படின்னா சொல்லி கொடுக்குறாங்க, பாடத்திட்டத்தை. ஆர்மீனியன் கதைகள்னே ரொம்ப பிரபலமானது. அது நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 2ஆம் வகுப்புல ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. பாடம் நடத்திட்டு நான் பக்கத்துல போறேன், என்னைய வந்து யாருமே கூர்ந்து கவனிக்கல. இதே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது திரும்பி பார்ப்போம். ஆனா திரும்பி பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
ஆனா அந்த குழந்தைங்க கையில பேனா பென்சில் எந்த விதமே கிடையாது. உடனே பக்கத்துல போய் நானும் வந்து அந்த ஆசிரியர் சரி முடிக்கிற வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க இவ்வளவு ஆர்வமா கேட்கறாங்கன்னு சொன்னா, நாங்க கதைகளை சொல்லி கொடுக்குறோம். என்னங்க கதைகளை சொல்லி கொடுக்குறீங்க? எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 4 வயசுல இருந்து சொல்லி தருவாங்க, 7 வயசுல குழந்தைங்க கதை சொல்லுங்க. இல்லங்க, எங்களுடைய ஆரம்ப கல்வி முழுவதுமே நான் கதைகளை தான் சொல்றோம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தைகளும் 200க்கும் மேற்பட்ட கதைகளை தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்ப நான் சொல்றேன், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதைகள் மூலியமாக நாங்க குழந்தைகளுக்கு கற்பனை திறனையும் சிந்திக்கும் ஆற்றலையும் இன்னும் சொல்ல போனா மனப்பாட கல்வி முறையை அகற்றுறோம்னு சொல்றாங்க. எந்த ஒரு இதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து எழுதுவாங்களே தவிர மனப்பாடம் பண்ணி எழுத மாட்டாங்க அப்படி சொல்ற விஷயத்த வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அதே மாதிரி ஏன் நம்ம நாட்டுல வந்து கடைபிடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிது. அதனால தயவு செய்து பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, தினமும் படுக்க போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்கி நன்னறி கதைகளை போதிக்கணும். அதுல வந்து கற்பனை திறனையும் சிந்திக்கும் ஆற்றலையும் தூண்டுற மாதிரி நீங்க வந்து அந்த கதைகளை சொல்லணும். அது சொல்லும் போது நாளடைவில் அந்த குழந்தைகளுக்கு நிறைய அந்த சிந்திக்கும் இது வந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்து நீங்க மட்டும் சொல்லக்கூடாது, அவங்களையும் சொல்றதுக்கு தூண்டணும். ஓஹோ, திருப்பி அந்த கதையை சொல்லுங்க. அந்த கதையை அந்த கதையை இல்ல, இதே மாதிரி கதைகளை அவங்களே சிந்திச்சு சொல்ல வைக்கணும். நீங்களே ஏதாவது புது கதைகளை அவங்கள கிரியேட் பண்ண வைக்கணும். அது மாதிரி நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா நம்ம குழந்தைகளையும் திறமைகளை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம குழந்தைகளுடைய திறமை என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க. ஏன் இப்போ ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் நிகழ்ச்சி தொடருவோம். ரெயின்போ எஃப்எம் 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி. பிறவி மேதைகள் குறித்து மொழிப்பிரியன் அப்துல் ஹமீத் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சி இதோ தொடர்கிறது. ஐயா, இப்ப பாருங்க, இந்த பாட்டுல கூட சோட்டா பீமு, டோரா புஜ்ஜி இப்படி எல்லாம் சொல்லி வந்து நம்ம தன்னை அப்படி நினைச்சுக்கிறாங்க. இந்த கார்ட்டூன் எல்லாம் பாக்குறது ரொம்ப ஆசையா பாக்குறாங்க குழந்தைகள். அதெல்லாம் நல்லதா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டதுங்கய்யா. குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய கற்பனை திறனையும் சிந்திக்கும் ஆற்றலையும் வேரோடு அழிக்குது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த குழந்தைகளை கார்ட்டூன் பார்க்க குழந்தைய வந்து கம்ப்யூட்டர் மூலியமா டெஸ்ட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, 24 மணி நேரமும் அந்த குழந்தைகள் இந்த கார்ட்டூன் கேரக்டர் பத்தியே சிந்திக்குதான். 24 மணி நேரம் தூங்கும் போது கூட அதனுடைய கனவுல அந்த கார்ட்டூன் கேரக்டர் தான் வருதான். இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எதுவுமே அதுல போக மாட்டேங்குது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு 10 சாமான் வந்து மளிகை கடையில வாங்க சொன்னீங்கன்னா, அந்த 10 சாமான்களுடைய பேரை வந்து சொல்ல தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பொருள் என்னென்ன விலை இருக்குன்னு தெரியாது. அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதை போய் கடைக்காரன் கொடுப்பாங்க, கடைக்காரர் என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கவனம் வேற எங்கேயோ திசை திருப்பப்பட்டிருக்கு. அந்த கவனம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் வீடியோ கேம். அப்ப இதனால ஸ்கூல்ல போய் படிச்சா கூட அவங்களுடைய கவனம் அந்த கார்ட்டூன் வீடியோ கேம்ல இருக்கு. அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப தவறானது. இந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்து நம்ம குழந்தைகளை மீட்டெடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நல்லொழுக்க கல்வி தேவை. இன்னைக்கு நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு 4 வழி இருக்கு, கெட்ட விஷயங்களை கத்துக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சினிமா, டிவி அப்படின்னு சொல்ற கலாச்சார சீர்கள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட், ஸ்மார்ட் போன் சொல்லக்கூடிய இன்னொரு சைடு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம வந்து குழந்தைகளை வளர்க்கணும்னா நல்லொழுக்க கல்வியை நம்ம முதல்ல வந்து குழந்தைகளுக்கு வந்து போதிக்கணும். அந்த நல்லொழுக்க கல்வியை வந்து போதிச்சாத்த நாம வந்து குழந்தைகளுக்கு இல்லைன்னா, இன்னைக்கு வந்து முதியோர் இல்லங்கள் பெருகினதுக்கும் பெற்றோர்கள் தனித்து விடுப்பதற்கும் காரணம் பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு நாம வந்து என்ன செய்யறோம், நல்லொழுக்க கல்வியை போதிக்கல. நாம வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான கல்வியை போதிக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, பணத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருக்க தவிர ஒரு பெற்றோர்களுடைய ஒரு உண்மையான பாசத்தை வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. அதனாலதான் பெற்றோர்களை விட்டு நிறைய குழந்தைகள் வந்து போயிடுறாங்க. பெற்றோர்களும் கவனிக்கிறதே கிடையாது, கண்ணந்தனியா விட்டுறாங்க. நல்ல ஒழுக்கம்னா என்னென்ன மாதிரியான வழிகள்ல சொல்லிக் கொடுக்கலாம்? கதைகள் மூலமா இது அப்படிங்கிறீங்க. முதல் விஷயம் நல்ல ஒழுக்கத்தை போதிக்கணும்னா, நம்ம குழந்தைகள்கிட்ட கடவுள் பக்தியை வந்து அதிகரிக்கணும். கடவுள் எப்பொழுதும் அந்த குழந்தைகளை வந்து கண்காணிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற எண்ணத்தை நம்ம விதைக்கணும். அது மாதிரி அதிகாலையில எழுந்து அவங்கவுங்க மதப்படி துதிப்பாடுறதுக்கு, கடவுளை துதிப்பாடுறதுக்கு நம்ம பழக்கணும். சரிங்களா? அடுத்து பெற்றோர்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் ரோல் மாடல். அப்போ இவங்க என்ன செஞ்சாலும் குழந்தைகள் அப்படியே செய்யும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல நீங்க பொய் சொல்லிக்கிட்டே குழந்தைகளை பொய் சொல்லாதேன்னு சொல்லும் போது குழந்தை பொய் சொல்லதான் செய்வாங்க. அதே மாதிரி நீங்க டிவி சினிமா தவிர்த்துட்டீங்கன்னா குழந்தைகள் வந்து டிவி சினிமா தவிர்த்துருவாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த நன்னறி கதைகள் அப்படின்னு சொல்றதுலயே நாம வந்து என்ன செய்யணும், ஒரு டெய்லி படுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 1 மணி நேரம் ஒதுக்கி நன்னறி கதைகளை சொல்லணும்.
அந்த நன்னறி கதைகள்ல வந்து ஒரு முடிவுல வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லணும். என்ன கருத்துனா, பொய் சொல்வது சரியா தவறா அப்படின்னு அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கணும். அவங்க வந்து தவறுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதே மாதிரி அடுத்த நாள் சொல்லும் போது திருடுவது பாவம் அப்படின்னு சொல்லி தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கதையை சொல்லணும். இப்படியே நன்னறி கதைகளை நம்ம சொல்லும் போது நல்லொழுக்கம் மிக்க குழந்தைகளை நம்ம உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்றது இது. சரிங்க. சரி, இது தவிர வேற என்ன வழிமுறைகள் இருக்கு? ஆமா, இது வந்து நாம வந்து ஒரு குழந்தைகளை வந்து சாதனை குழந்தைகளை ஆக்கணும்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 4 விஷயம் தேவை. நல்லொழுக்க கல்வி, 2வது திறமைக்கான கல்வி, 3வது மொழி கல்வி, 4வது பாத்தீங்கன்னா மூளை திறமைக்கு அது மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்ல, அதாவது மூளைத்திறனை மேம்படுத்துதல். சரிங்க. அடுத்தது வந்து மொழி கல்வின்னு சொல்றது. சரிங்க. இப்ப போன மாசம் பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர் வந்து போன் பண்ணி, ஐயா வந்து என்னுடைய டிராயிங் வந்து மும்பைல வந்து 3வது இடத்துல வந்துச்சு. அப்போ நான் வந்து அவருடைய ஓவியம் வந்து 3வது இடத்துல வந்துச்சு. என்னை வந்து மும்பைல வந்து என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நான் அங்க போயிருந்தேன். அங்க பத்திரிகையாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே இங்கிலீஷ் ஹிந்தியில கேட்டாங்க. எனக்கு தமிழை தவிர்த்து வேற மொழிகள் தெரியாதனால அவருக்கு பதில் சொல்லவே முடியல. அதனால என்னுடைய ஆர்டிகளை வந்து பப்ளிஷ் பண்ணவே இல்லை. ஆனா எனக்கு பின்னாடி 4வது இடத்துல வந்தவரை பப்ளிஷ் பண்ணிருந்தாங்க பேப்பர்ல. அது ரொம்ப எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு திறமை இருக்கு சார், ஓவியத்துல வந்து இவ்வளவு திறமை இருக்கு, ஆனா அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மொழின்னு சொல்றது எனக்கு தடைக்கல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓவியத்தை திறமை வெளிப்படுத்திடுறாரு. ஆனா அதை பத்தி பேசும்போது கொள்ளும்போது அவருக்கு வந்து அதை விளக்கி சொல்லவில்லை. அவர் தன்னை பத்தியும் விளக்கி சொல்ல முடியல. ஆமா, விளக்கி சொல்ல. உடனே நான் அப்போ இதுல நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம குழந்தைகளுக்கு திறமை மட்டும் இருந்தா போதாது, அது வெளிப்படுத்தக்கூடிய மொழின்னு சொல்றது தேவையான விஷயம். ஆமா, சரி, இந்த மொழியை மட்டும் தெரிஞ்சா போதாது. மொழிக்கு என்ன தேவைன்னா மூளை வளர்ச்சி உடையது தேவை. அது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு 6 மாடி கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 மாடி கட்டணும்னா அதனுடைய அடித்தளம் எப்படி போடுவீங்கன்னா ஸ்ட்ராங்கா போடுவீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு 6 மொழி கத்துக்கிறோம்னா அதனுடைய அடித்தளமா இருக்கிறதுனா ஞாபக சக்தின்னு சொல்லக்கூடியது. அந்த ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு அந்த மூளை வளர்ச்சி திறன் வந்து ரொம்ப அவசியமாகுது. அப்ப அந்த மூளை வளர்ச்சி திறனை நம்ம வந்து குழந்தைகளுக்கு இது பண்ணணும். அது உணவு மூலியமா செய்யலாம். அது மாதிரி இசை பயிற்சி, கணித பயிற்சி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த பயிற்சிகள் மூலம் மேம்படுத்தும் போது நிச்சயமா அந்த குழந்தைகளுடைய ஞாபக சக்தி பெருகும். அந்த ஞாபக சக்தி பெருகுச்சுன்னா மொழியை கத்துக்கலாம். அப்ப மொழி வந்து இருந்துச்சுன்னா திறமையும் வந்து இது ஆயிரும், வெளிப்படுத்தும். அப்ப நல்லொழுக்க கல்வியும் சேரும் போது நாம வந்து நாளைய சாதனை குழந்தைகளா உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்றது என்னது. சரிங்க. இப்ப 4வதா சொல்ற அந்த திறமைக்கான கல்விங்கும் போது அது எப்படியா கொண்டு போறது பிள்ளைங்கள்ட்ட? அதே நான் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா, அந்த வந்து அந்த குழந்தைய சொல்றதை நம்ம கேட்கணும், அவங்கள வந்து ஜூக்கு கூட்டிட்டு போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அந்த இதை கடைபிடிச்சாலே போதும், திறமையை வந்து கொண்டு வந்துடலாம். அப்ப இந்த 4 விஷயங்களை எந்த ஒரு குழந்தை வந்து நம்ம கடைபிடிக்குதோ, எந்த ஒரு பெற்றோர்கள் குழந்தைக்காக கடைபிடிக்கிறாங்களோ, நிச்சயமா அவங்களுடைய குழந்தைகளும் நாளைய சாதனையாளர்களும் மேதைகளாகவும் உருவாகும். அதேபடிதான் என்னுடைய குழந்தையை நான் உருவாக்கி இருக்கேன். எதற்காக என்றால் உங்களை மாதிரி பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைய வந்து முன்னுதாரணமா நான் சமர்ப்பிக்கிறேன். இதை பார்த்து நீங்களும் வந்து என்ன செய்யணும், தங்களுடைய அவங்க இதே மாதிரி லாங்குவேஜ் கத்துக்கிட்டு நீங்க வரணும்னு சொல்ல வரல. அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையில நீங்க ஊக்குவிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அவங்களும் ஒரு சாதனையாளர் உருவாகும் அப்படின்னு சொல்றது நான் வச்சுட்டேன். இதற்கு உதாரணம், நம்ம திறமையின் அடிப்படையில முன்னேறினவங்க பட்டியல்ல வந்து நம்ம கண் முன்னாடி தெரியறவங்க யாருன்னா சச்சின் டெண்டுல்கர். அவருக்கு என்ன திறமை இருக்கு? கிரிக்கெட்ல திறமை இருக்கு. அவர் கிரிக்கெட்ல திறமை இருக்கிறதுனாலதான் திறமையிலேயே வந்து முன்னேறி போனாரு. அவர் 10வது படிப்பு பாதியிலே நிறுத்தினவர். 10வது படிப்பை யாருமே பாக்குறது இல்ல, அவரு உண்மையான திறமையத்தையும் பாக்குறாரு. அதே மாதிரி தமிழர்களுக்கு எட்டாக்கணியாக இருந்த ஆஸ்கர் அவார்டை பெற்று தந்தவர் ஏ.ஆர். ரஹ்மான். அவர் எப்படி போனாரு? இசை என்ற ஒரு திறமையினாலே, திறமையின் அடிப்படையில போனதுனாலதான். அதே மாதிரி கடைசியாக நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். நமக்கு எல்லாம் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் பத்தி தெரியும். அவரு எப்படி வந்தாரு அப்படியே பாத்தீங்கன்னா திறமையின் அடிப்படையில உருவாகி வந்தாரு. தனது 12வது வயதுல தனது நண்பரான பால் ஆலன் சொல்லக்கூடிய நண்பர் வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து சின்ன ஒரு பெட்டி மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பாக்குறாரு. இது என்ன பெட்டி அப்படின்னு கேட்கும்போது அவரு அப்பா சொல்றாரு, இது வந்து ஒரு கம்ப்யூட்டர், இந்த மாதிரி இது கமாண்ட் கொடுத்தோம்னா இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நானும் கமாண்ட் எழுதுனா இது செயல்பட வைப்பனா அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா உன்னாலே முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்த நாள்ல இருந்து அவர் என்ன செய்யறாரு, இந்த பைனரி சம்பந்தமான இதுகளை யோசிச்சு எழுத ஆரம்பிக்கிறாரு. 13வது வயசுல பாருங்க புரோகிராமிங் லாங்குவேஜ் எழுத ஆரம்பிக்கிறாரு. நம்மளுடைய குழந்தைகள் பாருங்க 13 வயசுல என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாரு, 13 வயசுல புரோகிராமிங் எழுத ஆரம்பிக்கிறாரு. உடனே பெற்றோர்கிட்ட சொல்றாங்க, எனக்கு இதுல திறமை இருக்கு, நான் இதுல வந்து போறேன், கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் ஆக போறேன்னு சொல்றாரு. உடனே பெற்றோர்கள் நல்லதா செய்ய அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு, வழிகாட்டிட்டாங்க.
இந்த சமயத்துல காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஆர்வம் அப்படின்னு சொல்றது இதை விட என்ன செய்யறாரு, படிப்புல வந்து அதாவது போற படிப்பு வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமா இல்ல அப்படின்னு பாதியிலே நிறுத்திட்டு 1975 மைக்ரோசாப்ட்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. தனது திறமையிலே 20 வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணி 1995 விண்டோஸ் 95 ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டத்தை வெளியிடுறாரு. அதுதான் உலகத்தையே மாற்றிடுச்சு. அன்னையில இருந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்குறாங்க எல்லா நிறுவனங்களுமே. அப்ப அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த 90% மக்கள் வந்து அவருடைய ஆபரேட்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மாதிரிங்க இப்ப நம்ம ஊர்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்த சிவா அப்பாத்துரை, அவரும் அது மாதிரி ரொம்ப பெரிய சாதனை. அவர் அந்த இமெயில கண்டுபிடிக்கும் போது அவருடைய வயது வந்து 14 வயது தான். அது வந்து மிகப்பெரிய உலக சாதனைக்கு உள்ளதுதான். அதற்கும் நோபல் பரிசு யாராவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். அவர் அது மாதிரி தான் 13 வயசுல அம்மா கிட்ட சொன்னாரு, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கத்திருந்தாரு. அது மூலமா அவர் அந்த துறையில அவருடைய ஆற்றல் அது மூலியமா வெளிப்பட்டுச்சு. இப்ப 8 துறைகளை வந்து 8 நிறுவனங்களை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. வெள்ளை மாளிகை, அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அவருக்கு கஸ்டமர். அந்த மாதிரி நிறைய அவங்களுடைய திறமைகளை கண்டுபிடித்து அதில் வளர்க்கணும். இப்ப என்னன்னா குறைபாடுயா, இப்ப நீங்களே வந்து இந்த ஒரு தம்பிக்கு வந்து மொழியில தான் திறமைங்கும் போது இப்ப இஸ்ரேல் நாட்டில் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து திறமை அதிகமா இருக்கிறவங்களை வந்து ஓரளவுக்கு நமக்கு இப்ப இசையில திறமைனா இசை கத்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு முடியுது. மற்ற மாதிரி அந்த துறைகளில் ஈடுபாடு வரும்போது அதற்கான வழிமுறைகள் என்னங்க பண்றது? அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கே. ஆமா ஆமா, அது சில துறைகளுக்கு வந்து அதற்கான பயிற்சி மையங்களே இல்ல. ஆமா, அந்த மாதிரி சமயத்துல அவங்க வந்து எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் தான் கத்துக்கிற முடியும். வேற வழிகள் அப்படிதான் தேடி போக வேண்டியது. தேடித்தான் போகணும். அதெல்லாம் நம்ம தேடி வர்ற வரைக்கும் நம்ம தான் தேடி போக வேண்டியது. இப்ப நீங்க வந்து ஆன்லைன் இப்போ ஒரு பெரிய வசதி இந்த இன்டர்நெட் வசதி இருக்கிறதுனால நீங்க ஆன்லைன்ல தம்பி 6வது இஸ்ரேல்ல படிச்சுட்டு இருக்காரு. அந்த மொழியில அவரை வந்து பெரிய ஆள் ஆக்குறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய 2வது பொண்ணுக்கு என்ன திறமைன்னு தெரியல. அவங்களுக்கு லாங்குவேஜ்னா பிடிக்காது. அவங்களே லாங்குவேஜ்ல போய் திணிச்சோம்னா சரி, அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்காணிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு தான் நீங்க சொன்னீங்க இப்ப உலக அனுபவங்கள்ல அவங்க பழக்கணுங்கிறீங்க. எல்லா இடங்களுக்கும் அழைச்சிட்டு போறோம் போது ஏதாவது ஒரு இடத்துல அங்க ஸ்பார்க் தெரியும். இப்ப எப்படி பில் கேட்ஸ்க்கு அந்த பொட்டியை பார்த்தோன்னே கம்ப்யூட்டர் பொட்டி வந்தா அவருக்கு நம்ம சொல்றோம் நிறைய இடங்களுக்கு கூட்டு போங்க. வீட்டுல வந்து பொட்டி பாம்பா வைக்க கூடாது. சரி சரிங்க, மிக்க மகிழ்ச்சிங்க. இப்ப குழந்தைகள் தின நிகழ்ச்சிகளை ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கீங்க எல்லோருக்கும். அதோட வழிகாட்டுதோட இல்லாம நீங்க அந்த வழியில நின்று ஜெயிச்சதுக்கு ஆதாரமாக உங்க பிள்ளை அக்ரமையும் ஒரு மொழி புயல் அக்ரமையும் அழைச்சிட்டு வந்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதை வந்து கேட்ட நேயர்களுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நம்ம நம்புகிறோம். உங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேரில் சார்பிலும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி அக்ரம். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சி. பிறவி மேதைகள் குறித்து மொழிப்பிரியன் அப்துல் ஹமீத் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் வடலூர் வாசகர். மொழிப்பிரியன் அப்துல் ஹமீத் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9789960549 9789960549.